வணக்கம். தீபாவளி முடிஞ்சு 3 நாள் ஆச்சு. பலகார வாசம், பட்டாசு வாசம், இது பார்த்திங்கன்னா புத்தாடையோட வாசனை, அப்புறம் சென்ட்டுகள். இந்துக்களோட இஸ்லாமிய மக்களுடைய சகோதரர்களுடைய வீட்டு விஷயங்களுக்கு அவங்க கறியோ அல்லது பிரியாணியோ கொண்டு வரும்போது சின்ன பிள்ளை மேலே கூட சென்ட் வாசனை அப்படி அடிக்கும். அந்த மாதிரி நம்ம பட்டாசு வாசனையும் முகர்றது. இப்போ எல்லாரும் எல்லா பண்டிகைகளும் கொண்டாடுறோம். ஏன் நம்ம மட்டும் சும்மா இருக்கணும்னு சொல்லிட்டு இப்படி இது இப்போ இந்த தீபாவளி வந்துச்சு இல்லையா? இதில் எனக்கு ஒரு சந்தேகம் என்னென்னா, இந்த பட்டாசு எதுக்காக வெடிக்க ஆரம்பித்தோம்? ஒரு பண்டிகைனா பலகாரம் செய்வோம், ட்ரெஸ்ஸு எடுப்போம், இல்லை எடுக்காமல் இருப்போம். ஆனால் இந்த பட்டாசு கொளுத்துற இது எதுக்காக வந்தது? அப்போ எனக்கு ஒரு விஷயம், பட்டாசு சந்தேகம். பட்டாசுன்னு சொல்லணுமா இல்லை பட்டாசா டப்பாசுன்னு சொல்லணுமான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெக்கெல்லாம் வெடி அப்படின்றவாங்க. வெடின்னு சொன்னோம்னாக்கா அப்போ தான் ஊதுவத்தியை வச்சுக்கிட்டு இருக்கிறவன் வெடின்னு சொன்னதும் அந்த வெடி வெடிச்சிருச்சுன்னா என்ன ஆகிறது அப்படின்னு ஒரு விளையாட்டாக ஒரு யோசனை. சரி, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பண்டிகை நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியா பூராமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தால் கொண்டாடுறாங்க. வடக்கெல்லாம் லக்ஷ்மி பூஜைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் எல்லா நாடுகள்லையும் கொண்டாடுறாங்க. இப்போ ஏதோ அமெரிக்காவிலேயே கூட காதில் அரைகுறையாக வாங்கினேன், தீபாவளிக்கு லீவு விட்டுருக்காங்கன்னு. ஆஹா, நராசுரன் என்னவெல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்போது இங்கேருந்து கல்யாணம் பண்ணி போன பெண்கள்லாம் பார்த்தா இங்கே 10 மணி வரைக்கும் தூங்கினவங்க இப்போ அங்கே என்ன பண்ணுறாங்க, அவங்க குடும்பம் அவங்க பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் செய்கிறாங்க. இதெல்லாம் நம்ம வீடியோவில் பார்க்குறோம். இது எல்லாத்தையும் செய்கிறாங்க. எப்படியாவது கலாச்சாரம் எல்லா இடத்துலையும் பரவி இருந்தால் சந்தோஷம்தான். இப்போ இந்த பண்டிகை எதுக்காக கொண்டாடணும் அப்படின்னு, நரன் பட்டாசு ஏன் வெடிக்கிறோன்னு, ஒரு நரன் அதாவது மனிதன் பிரம்மாவை நினச்சி தவம் செய்கிறான். கடுமையான தவம். பிரம்மா என்ன வேணும் உனக்குன்னு கேட்குறார். ஏதாவது வரத்தை கேளு அப்படின்னு. எனக்கு மரணம் சம்பவிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் மடப்பையில் பிறக்கும்போது இறக்குறதுக்கும் எல்லாருக்கும் எழுதி வச்சாச்சு. ஏன் அது அப்படி இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். அதுக்காக சொல்கிறான், சரி எங்கள் அம்மாவால் மட்டும்தான் எனக்கு மரணம் சம்பவிக்கணும் அப்படின்னு கேட்குறான். அவனோட என்ன இருந்தான்னா, அம்மா பிள்ளைய கொல்ல மாட்டான். ஆனால் இது கலிகாலம், இது இப்போ நடக்கிறது, அதெல்லாமே நடக்குது இப்போ அப்படின்னு சொல்லி வரத்தை வாங்கிடுறோம். இதுக்கு முன்னாடி யுகத்திலேயே கிருஷ்ணர் அவதாரம் பண்ணிடுறாரு. வராக அவதாரத்துக்கு முன்னாடியே கிருஷ்ண அவதாரம் எடுத்துடுறாரு. இவர் என்ன செய்கிறாரு, காட்டு பன்றியா அவர் இந்த யுகத்தில் காட்டு பன்றியா அவர் அவதாரம் எடுத்து இருக்கார். இப்போ இந்த நரகாசுரன் அசுரனாக மாறிடுறான். பிரம்மணத்தை வரமாகி நரகாசுரனாகி இவ்வளவு உலகத்தையும் ஆட்டி படைக்கிறான். அதனால என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் மகாவிஷ்ணுகிட்ட ஓடி வர்றாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, தன்னோட மனைவிகளில் அந்த ஸ்ரீதேவி பூதேவின்னு 2 பேர், அது போக நீலாதேவின்னு இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தால் நேரம் பத்தாது. அது பாமாவை சத்தியபாமாவை கூப்பிட்டு
நீ வந்து இவன் உன்னுடைய கையால் தான் இறக்கணும்னு வர வாங்கியிருக்கான், அதனால் நீயே அவனை வதைச்சிருன்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லி அந்த அம்மாவும் அவனோட போர் செய்கிறாங்க. அப்போ வந்து ஒரு அம்பானது அவன் எய்துறான். அம்பை எய்த உடனே அது வந்து கிருஷ்ணர் நெஞ்சுக்கு போகிறது இந்த அம்பாளோட நெஞ்சுக்கு தாங்கிக்கிறாங்க. தாங்கிட்டு அதையே பிடுங்கி நரகாசுரன் மேலே எரிஞ்சு அவனை வதைச்சிடுறாங்க. இந்த நாளைத்தான் தீபாவளின்னு நம்ம கொண்டாடுறோம். இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த முன்னோர்களுக்கான ஒரு வழி அனுப்புகிற விதமாகவும் இதை கொண்டாடுறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, படையல் போடுறோம், பலகாரங்கள் சுட்டு படையல் போடுறோம், அப்புறம் புது துணி உடுத்திக்கிறோம், பத்தாவதுன்னு பட்டாசு போடுறோம். ஒரு மத்தாப்பாவது கொளுத்தணும் அப்படின்னு எனக்கு வெடிக்கிறதுல விருப்பம் இல்லைத்தான், என்னால் இதான் முடியும் அப்படின்னா ஒரு மத்தாப்பாவது கொளுத்திடணும்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன செய்கிறது, அந்த மத்தாப்பு, சங்கு சக்கரம், வெடி இதெல்லாம் போடும்போது ஏற்படுற அந்த வெளிச்சம், அது வந்து அவங்க முன்னோர்கள் வந்து நம்ம கொடுத்த தர்ப்பணத்தை வாங்கிக்கிட்டு சொர்க்கத்துக்கு அவங்க போகிறதுக்கு இந்த வெளிச்சம் வழிகாட்டும் அப்படிங்கிறது ஒரு தாத்பரியத்திலையும் இதை கொண்டாடுறாங்க. அப்புறம் வந்து 14 வருஷம் மனைவியோடையும் தம்பியோடையும் வனவாசத்துக்கு போன ராமர் வந்து இந்த தினத்தில் தான் அயோத்திக்கு திரும்ப வர்றதாக ஐதீகம். அவரை வரவேற்கிற விதமாக அந்த மக்கள் எல்லாம் தீபாவளிக்கு தீபத்தை வரிசையாக வைக்கிறாங்க. தீபம் ப்ளஸ் வழின்னா வரிசை, அதுதான் தீபாவளி. தீபாவளி அப்படிம்பாங்க இங்கே. அப்போ அவரை வரவேற்கிற விதமாகவும் இது கொண்டாடப்படுது. அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, நடந்துருது இந்த புத்தர் வந்து ஆசைகள் தான் துன்பத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நள்ளிரவில் மனைவி குழந்தைகள் எல்லாரையும் விட்டுட்டு போனதாக சொல்லுவாங்க. அப்படி போனவர் ஒரு மரத்தடியில் இருந்து தான் அவருக்கு ஞானம் பிறந்ததுன்னு சொல்கிறாங்க. அது பிறக்கிறதுக்கு முன்னாடி இது என்னது, அவருடைய தந்தையானவர் போய் மகனை கூட்டிகிட்டு வர சொல்லி ஆள் விடுறாரு. ஆனால் போனவங்க வரல. ஏன்னு கேட்டால் அவருடைய போதனைகளை கேட்டு அவங்களும் அங்கேயே இருந்துடுறாங்க. அப்புறம் ஒரு ஆள், அப்புறம் ஒரு ஆள், இப்படி வரிசையாக போய் கடைசியில் ரொம்ப புத்தருக்கு நெருக்கமான ஒருத்தரை அனுப்புகிறார். அவரும் வரலை. அப்புறம் பார்த்தா கடைசியில் ஒருத்தர் கூட வர்றாரு. எல்லாரும் ஏன்னு கேட்டால் எல்லாருமே அவரோட போதனைகளை ஏற்றுக்கிட்டு புத்த சமயத்தை உண்டு பண்ணி எல்லாரும் நம்ம அதை கடைப்பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி அரண்மனைக்கு திரும்பி வர்றாங்க. அப்படி புத்தர் வர்ற செய்தி கேட்டு அந்த பௌத்தர்கள் எல்லாரும் தீபங்களை ஏற்றி வரிசையாக வைக்கிறாங்க. அந்த காலத்துல கரண்டு இருந்துச்சு, அதனாலேயே கூட இந்த வைபவங்கள் சிறப்பாக முக்கியமாக நடந்திருக்கலாம், வெளிச்சத்துக்காக வேண்டிய. இதுதான் இல்லை, இன்னும் நிறைய இருக்கு சொல்றதுக்கு, கேட்கறதுக்கு. எனக்கு நேரமும் உங்களுக்கு நேரமும் கிடையாது. இப்போ வந்து என்னன்னா ஒரு சந்தோஷம், இங்கே வந்து 10 மணிக்கு தான் எங்கள் அம்மா என்னை ஜூஸோடு எழுப்புவாங்கன்னு சொல்கிற பெண்கள்லாம் கூட கல்யாணமாகி ஃபாரின் போயிட்டா அங்கே வந்து இது என் வீடு, இதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தன்னிச்சையாக அதை எடுத்து செய்கிறாங்க. நம்ம கல்ச்சர் பெருகிறதுக்கு, கலாச்சாரம் பெருகிறதுக்கு இதுவும் ஒரு வேண்டத்தக்க விஷயம். அமெரிக்காலேயே தீபாவளிக்கு லீவ் விட்டுருக்காங்களாங்க. கடைசியில்
இது இந்தியா அப்படியும் அமெரிக்கா இப்படியும் ஆக போதோ என்னன்னு தெரியல. சரி, தீபாவளி கொண்டாடிட்டோம். உங்களோட நானும் சில மணித்துளிகளை சந்தோஷமாக பகிர்ந்துக்கிட்டேன். நாளைக்கு பார்ப்போம்மா.